என்ன மூர்த்தி, ஏதோ பேச வந்துட்டு மென்னு முழுங்கிட்டு போயிட்டே இருக்க? மூர்த்தி, ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் அமைதியா இருக்க? அம்மா, மனசு எனக்கு கஷ்டமா இருக்குமா. இத உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல. என்ன மூர்த்தி, பணம் ஏதாவது வேணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு தான் நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா பாத்துக்கிறீங்களே. அப்புறம் என்ன? உங்ககிட்ட இத பத்தி பேசலாமா வேண்டாமான்னு முடிவு கூட எடுக்க முடியலமா. அதான் யோசிச்சுட்டல, அப்புறம் என்ன? கேட்டுடு. இல்லம்மா, நீங்க துப்பாக்கினா நான் புல்லட்டு, நீங்க கத்தினா நான் புடியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் சந்தோஷமா கெத்தா இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்குமா. நான் ஜெயில இருந்தவன், அதையெல்லாம் மறைச்சுதான் நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா நீங்க என்னை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுதான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க என்ன சொன்னாலும் விசுவாசமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன், தட்டாம கேட்டும் இருக்கேன். எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? மனசு மாறிட்டியோ? திருந்தி வாழணும்னு தோணுதா? இல்லம்மா, மனசாட்சியோட வாழணும்னு தோணுது. தப்பு பண்ணதுக்கெல்லாம் மனசு உறுத்தலம்மா. இன்னொன்னு, சரி தப்பு பாக்குற இடத்துல நான் இல்லம்மா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நான் செய்வேன். மூர்த்தி, மனசாட்சியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஏன் மளிகை கடையில கொஞ்சம் பூண்டு புளி கூட வாங்க முடியாது? எல்லாத்துக்கும் காசு வேணும். இல்ல. என்ன? இல்லம்மா, சில உண்மைகள் நமக்கு தெரியாம நமக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. அது நேரம் வரும்போது ஞாபகப்படுத்தும்.